எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தா இருக்குது. சங்கிகளுக்காக இவ்வளவு தேடி ராமாயணத்தெல்லாம் புரட்டி படிச்சு ராமாயணத்திலேருந்து உதாரணத்தை தூக்கி கொண்டு வந்து சீமான் சொல்றாரு. எந்த சீமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல சங்கி என்ற சொல்லி இருக்கிறது. சங்கி என்றால் நண்பன் என்று பொருள். சங்கி என்ற வார்த்தையை கேலிக்குரிய வார்த்தையாகவோ சொல்வதில் சீமானுக்கு கடும் முரண்பாடுகளும் கோபமும் வருகிறது. சங்கிகளுக்கு தானே ஒன்று உங்களுக்கே வருது. நீங்க சங்கியா? சங்கி என்றால் நண்பன் இருக்குட்டாரு. எஸ், நீங்க சங்கின்றீங்க, சங்கின்னா நண்பன் கூட அர்த்தம் இருக்கு அப்படின்னு இருக்குட்டாரு. திராவிடன் என்றால் திருடங்கிறதுக்கான அர்த்தத்தை காட்டணும். சோத்துல உப்புடுதிங்கிறவரா இருந்தா ராமாயணத்துல இருக்கிற அர்த்தத்தை ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கிற உனக்கு அம்பேத்கர் சொன்னதை ஏன் ஏத்துக்க மனசு இல்ல? எனக்கு காவி சாயெல்லாம் பூசிட முடியாது, எந்த கலரும் எனக்கு செட் ஆகும். ஆனா காவி எல்லாம் எனக்கு செட்டே யாரு ஆகாது. சீமானே சொல்றாரு. எழுதி தரணும். கொஞ்ச நாள்ல அவர் காவியை இடிப்பு திடீரால் இதே சீமான் இன்னைக்கு பெரியார் யாருன்னு கேட்கிறாருல, இந்த பெரியாரையும் அண்ணாவையும் தான் தாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டோம். இந்த பெரியாரையும் அண்ணாவையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் பெரியார் யாருன்னு கேட்குறீங்களா? இப்போ திடீர்னு ஈவேரான்ட்டீங்களே, பெரியாரும் கூட சொல்லியா ஈவேராங்கிற இடத்துக்கு கொண்டீங்களே. உங்க கட்சிக்காரங்களாம் டிவியில ஈவேரான்லாம் பேசுறாங்க. ஈவேராங்கிறது பேர் தானு கேட்குறாங்க. தப்பு இல்லை, அதனாலதான் கேள்வி வச்சு உங்க பேர் சைமன் தானே கோவம் வருது சார். சைமனாகவே இருந்து உங்களால தமிழ் சமூகத்துக்கு சேவை செய்ய முடியாத, நான் அது மட்டும் கேட்குறேன். என்னிடம் சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் ஐயா கலைஞரை மட்டும் விமர்சிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். நான் விமர்சிக்க மாட்டேன். அவருடைய தமிழ் உணர்வால் வளர்ந்தவர், அவர் ஊட்டிய உணர்வு, அவருடைய குடும்பம். இப்படி பேசுனது யாரு? கடந்த காலங்களில் பல கட்சி தலைவர் இல்ல சார், பல கட்சி தலைவர்களோ இன்னொருத்தரை பத்தி பேசியிருக்காங்க, கடுமையா விமர்சிச்சு குற்றவாளின்னு சொன்னவங்க எல்லாம் நண்பர்களாயிருக்காங்க. ரஜினிகாந்த இவங்க அளவுக்கு தரக்குறைவா பேசியது யாராவது உண்டா சார்? மனசாட்சிப்படி பேசுறது. நீங்க ரஜினிகாந்தை விமர்சிக்கலாம் சார், தப்பு இல்லை சார். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ரஜினியுடைய மகளை நீங்க அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. வீடியோ ஆதாரம் வெக்கமே இல்லாம சொல்றீங்க. திரைத்துறையில சூப்பர் ஸ்டார், நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் பார்த்ததும் தான் ஒரு பதற்றம் மற்றவர்களுக்கு எல்லாம் யாருக்கும் வரல. இவர் போய் ரஜினியை பார்த்ததுல ஒரே ஒரு ஆள் தான் பதற்றமானார், அது ரஜினிகாந்த் சார். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தான் இந்த சங்கி நண்பன் அந்த விவகாரத்தை எடுக்கும்போது, எஸ், சங்கினா நண்பன்ற அர்த்தம் புராணங்களில் இருக்குது. அதே போல் திராவிடன் அப்படின்னா திருடன்ற அர்த்தம் தான் இருக்குது, எவ்வளோ தேடி பார்த்தாலும்ன்ற அந்த விஷயங்களை சொல்லியிருந்தார். உடனே கடுமையான எதிர்ப்புகள் திராவிட தன்மை கொண்டவர்கள் பக்கத்திலிருந்து வர ஆரம்பிச்சது. கேட்ட கேள்விக்கு அது முழுமையாக பாருங்கள், அர்த்தம் வேறு அப்படின்றது இந்த பக்கத்திலிருந்து வந்துட்டுருக்கு. உங்களுடைய பார்வை? சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். சங்கி அப்படிங்கிறத ராமாயணத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எஸ், அதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தோழன், நண்பன், கூட்டு, இந்த மாதிரியான வார்த்தையில் சகா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு, அதனுடைய வேர் சொல்லாக சங்கி இருக்குது. சகா, சங்கி, சங்கம், சங்கமம், இதெல்லாமே ஒன்று கூடுதல் அப்படிங்கிற மாதிரியான சான்ஸ்கிரிட்லேருந்து வேர் சொல். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, சங்கிகளுக்காக இவ்வளவு தேடி ராமாயணத்தெல்லாம் புரட்டி படித்து ராமாயணத்துலேருந்து உதாரணத்தை தூக்கி கொண்டு வந்து சீமான் சொல்கிறாரு. எந்த சீமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில் சங்கி என்ற சொல்லி இருக்கிறது. சங்கி என்றால் நண்பன் என்று பொருள். எனவே எங்களை சங்கி என்று சொல்லி இழிவுபடுத்தாதீர்கள் அப்படின்னு அவரும் சங்கிகள் பக்கம் நின்றுக்கிறார். எங்களை சங்கி என்று சொல்லி இழிவுபடுத்தாதீர்கள் சொல்லி சங்கி என்ற வார்த்தையை சொல்லி அதை பகடியாகவோ அல்லது சங்கி என்ற வார்த்தையை கேலிக்குரிய வார்த்தையாகவோ சொல்வதில் சீமானுக்கு கடும் முரண்பாடுகளும் கோபமும் வருகிறது. சங்கிகளுக்கு தானே ஒன்று உங்களுக்கே வருது. நீங்கள் சங்கியா? ஒன்று. இன்னொன்று, சங்கி என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாரு. எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு? ராமாயணத்தில் இருக்குன்னு சொல்கிறார். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது இருக்குது, அதுக்கு அதில் சொல்லிட்டா போதுமா அப்படின்லாம் கேட்கல, இருக்கு, அதை ஏற்றுக்கிறார். ஆனால் ராவண பெரும்பாட்டனின் பேரன் அப்படின்னு சொல்லிக்கிற சீமான் ராமாயணத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்கக்கூடிய சீமானுக்கு அமைப்பு சொல்லியிருக்குது தமிழர்கள் திராவிடர்கள்னு, அதை ஏற்றுக்க மனசு இல்லை. ஏன் இல்லை சார், ஒரு ஏற்றுக்கலைன்ற இடத்துக்கு ஏன் போகும்? நீங்கள் சங்கின்ற விமர்சனம் வைக்கிறீங்க. சங்கினா நண்பன் கூட ஒரு அர்த்தம் இருக்குது சார், ஆனால் திராவிடன்னா திருடன் தான் இருக்குது தெரியுமா? அப்படி அந்த டோனை ஏன் எடுத்து திருடன்னு சொல்கிறாரு சீமான்? இல்லை சார். ஆமாம் சார், சார் தங்களை திராவிடர்கள்னு திருடனா சீமான் ஒத்துப்பாரா?
தன்னை திராவிடன் என்று சொல்லியிருக்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களையும் நான் இருக்கு உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டிடுங்க. தமிழ் ஈழம் மலர செந்தமிழ் வேங்கை மாவை சேனாதிராசா எழுதியிருக்கிறார் தமிழ் ஈழம் மலரன்னு. அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். இலங்கை ஒரு தீவு, ஆனால் 2 நாடுங்கிறார். அதுவும் எப்போங்கிறாரு, சிங்களர்கள் வந்த பிறகு. சிங்களர் ஒருவருக்கு முன்பாக ஒரே தீவு ஒரே நாடு, அந்த நாடு யாருக்கு ஆகினது அப்படின்னு அவர் சொல்றாரு. புத்தரின் வகையையும் இணைத்து காட்டி சிங்களர்களின் வரலாற்றை தொடக்க முற்படும் மகாவம்சமும் ஒரு வரலாற்று நூல் அல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு வரவர். திராவிட இனத்தின் வரலாறு சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து தொடங்குகிறது. இலங்கையில் திராவிட இனத்தின் கூறுகளாக, திராவிட இனத்தின் அம்சமாக, திராவிட இனத்தினுடைய இன்னொரு இதாக ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். திராவிட ராஜ்யங்கள் அங்கே இருந்தன அப்படின்னு அவர் சொல்றார். இது சேனாதிராசா, ரைட். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். 1978 அமைப்பிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அமைப்பிலேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் இந்த போராட்டம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இலங்கையில் 2 இனங்கள் வசித்து வராங்க. 2 இனம். ஒன்று சிங்களர்கள். அவர்கள் யாருன்னு அவங்க குறிப்பிட்றாங்க. சிங்களர்கள் எப்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காள தேசத்திலேருந்து வந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று தமிழர்கள். தமிழர்கள் அவங்க யாருன்னு போட்டு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இருக்குது. ஹூ ஆர் தி தமிழ்ஸ், பிராக்கெட்டில் திரவிடியன்ஸ், பிராக்கெட்டில் திரவிடியன்ஸ். எந்த அமைப்போடது? தி தமிழ்ஸ் ஹேவ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா தட் ஃபார்ம்டு தி திரவிடியன் ஃபேமிலி. Spoken today in தமிழ்நாடு, இன் இந்தியா, தமிழ் ஈழம் இன் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் சொல்கிறாங்க. இது கொடுத்த அறிக்கை. இவருக்கு இதெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இவருக்கு ஆமக்கறி அடுப்புக்கறி இதெல்லாம் தான் தெரியும். இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சீமானவர்களும் ஏத்துக்கிட்டவர் தானே, எல்லாம் எதிர்த்தவர்களா இல்லையே. அப்ப சீமான் சீமான் திருடரா இருந்தாரா? இல்ல சார், தற்காலத்துல தமிழ் தேசியம் தேவை, தமிழ் தேசியத்திற்கான தேவை இருக்கு. இங்க ஆரியத்தோட திராவிடமே கைகோத்து செயல்படுது தமிழர்களுக்கு எதிராக. அவர் என்னத்தையாவது வாந்தி எடுப்பாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. கேள்வி சங்கி என்றால் நண்பன் இருக்குன்னாரு. எஸ், நீங்க சங்கின்றீங்க, சங்கின்னா நண்பன் கூட அர்த்தம் இருக்கு அப்படின்னு இருக்குன்ட்டாரு. சரி, திராவிடன் என்றால் திருடங்கிறதுக்கான அர்த்தத்தை காட்டணும். சோத்துல உப்புடுதிங்கிறவராக இருந்தா ராமாயணத்தில் இருக்கிற அர்த்தத்தை ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கிற உனக்கு அம்பேத்கர் சொன்னதை ஏன் ஏத்துக்க மனசு இல்லை? அம்பேத்கர் அவருடைய கேள்வியும் பதில்களும் தொகுப்பில் எழுதியிருக்கிறார். அம்பேத்கருடைய நூல்கள் எழுதியிருக்கிறார். 78வது பக்கத்துலேருந்து 95வது பக்கம் வரைக்கும் யார் திராவிடர்கள், திராவிட இனம்னா என்ன? அப்ப அம்பேத்கரை நீ நிராகரிக்கிற, ராமாயணத்தை ஏத்துக்கிற, விடுதலை புலிகளை நிராகரிக்கிற, ராமாயணத்தை ஏத்துக்கிற. முன்னோடி தந்தை செல்வா அவரு ஒரு போராட்டம் நடத்துறாரு. காளி முகத்திடல், இங்க காளிங்கிற ஒரு முகத்திடல் இருக்கு. தமிழ் மொழியினுடைய உரிமைக்காக அகிம்சை வழியில் அவர் போராடிய அந்த போராட்டத்தினுடைய பெயரே திராவிட மக்களின் கோரிக்கை. தந்தை செல்வாவை நீ ஏத்துக்க மாட்ட. சரி, கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச சமகால இளைஞர்களுக்கும் தெரிந்தவர் ஆண்டன் பாலசிங்கம். அவர் போரும் சமாதானமும் நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல எழுதுறாரு தங்களை திராவிடர்கள்னு சொல்றாரு. எங்க? இலங்கையில் ஈழத்தில் வசித்த திராவிடர்கள்னு சொல்றாரு. அப்ப ஆண்டன் பாலசிங்கத்தை ஏத்துக்க மாட்டேன், தந்தை செல்வாவை ஏத்துக்க மாட்டேன், இங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டேன், மனோன்மணியம் சுந்தரனாரை ஏத்துக்க மாட்டேன், அயோத்திதாச பண்டிதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இவர்கள் எல்லோரும் திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா ராமாயணத்துல சொல்லி இருக்குன்னு நீ சொல்லிட்டு உங்களை ராவண பெரும்பாட்டனின் பேரன்னு இனிமேல் சொல்லாதீங்க. என்ன இது? எங்க இருக்குது? எடுத்துக்காட்ட சொல்லுங்க. இது தயவுசெய்து கடினமான வார்த்தைகளை நான் பயன்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது அயோக்கியத்தனங்கிறேன் இல்ல. சங்க பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்களை சங்கிகள் என்று சொல்றாங்க. இங்க ஒரு சுருக்கமா சொல்றான். அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு வரட்டும், தப்பு இல்லை. ஏன் எங்களை அப்படி கேட்குறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லட்டும். யார் சொல்லணும்? சங்க பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சொல்லட்டும். நீங்க ஏன் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க ஏன் அவங்களுக்கு வாய்தா வாங்குறீங்க? அப்ப நீங்க உங்களே சொல்றீங்க, நீங்க எங்களை சங்கின்னு சொல்லும்போது எங்களுக்கு வலிக்குதுங்கிறீங்க. எனக்கு காவி சாயெல்லாம் பூசிட முடியாது, எந்த கலரும் எனக்கு செட் ஆகும், ஆனா காவி எல்லாம் எனக்கு செட்டே ஆகாது சீமானே சொல்றாரு. எழுதி தரணும். கொஞ்ச நாள்ல அவர் காவியை இடிட்டு திரியறாரா இல்லையான்னு பாருங்க, கை கோர்க்கிறாரா இல்லையான்னு பாருங்க.
நீங்கள் தானே போய் மகாராஷ்டிராவில் போய் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண சீமான் தமிழருக்கு ஆதரவா சார்? ஏன் யாரு? பாஜக வேட்பாளர்னு சொல்றீங்க? தமிழருக்கு ஆதரவா? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழர் இல்லையா? அண்ணாச்சி பொன்னார் தமிழர் இல்லையா? போய் பிரச்சாரம் பண்ணுங்க. நாகர்கோவிலில், கன்னியாகுமரி தொகுதியில். அங்க அவங்களே நிக்கிறாங்க. மகாராஷ்டிரால அவங்க நிக்கல. யார் நிற்கிறா? நாம் தமிழரே ஏன் நிக்கல. நிற்கிறீங்க? பச்சை தமிழர் தானே அவங்க. போய் போங்க, வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன சார் நீங்கள் வந்து டிசைனாக காதில் பூ சுற்றுவீங்க, இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து காவிகளோடு காவி சாயம் பூசிடாதீங்கன்னு சொன்னாருன்னு. அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஹெச் ராஜாவை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. ஹெச் ராஜாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னதுக்கு, பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னதுக்கு 6 மாத தண்டனை. சகோதரி கனிமொழி அவர்களை குறித்து அவர் கண்ணிய குறைவாக பேசியதற்கு 6 மாத தண்டனை. மனசாட்சி இருப்பவராக இருந்தால் சீமான் என்ன செய்யணும் சார்? இந்த தண்டனை நான் வரவேற்கிறேன். ஹெச் ராஜா தொடர்ந்து இவ்வாறு பேசுகிறார். சொல்லணும்ல, அதை விடுங்க. கண்டிச்சிருக்காரு சார் சீமானே. யார? கடந்த காலங்களில் எச் ராஜா அதுதான் பேசும்போது கடந்த காலத்துல சார், கடந்த காலத்துல சார், கடந்த இந்த காலத்துல தண்டனை பெற்ற அந்த விவரத்தை இல்ல சார், கூட அப்ப கண்டிச்சிருந்துச்சு. கடந்த காலத்துல தன்னையே அவர் திராவிடம் தானே சொன்னார். இப்ப அதான பிரச்சனை. இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு அவர் வேற என்னன்னு சொல்லுவாரு. கடந்த காலத்துல நீங்க சொன்னதுனால ஒன்று சொல்றேன். கடந்த காலத்துல ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். என்ன சொல்லியிருக்காரு? இதே சீமான் இன்னைக்கு பெரியார் யாருன்னு கேட்கிறாருல, இந்த பெரியாரையும் அண்ணாவையும் தான் தாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டோம். இந்த பெரியாரையும் அண்ணாவையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் புரட்சியாளர்களாக மாறிவிட்டோம் என்று தன்னிடம் சொன்னதாக சொல்லியிருக்காரு. பிளே பண்ணத்தாங்கன்னா பெரியார் இல்லைன்னா எது, பெரியாரையும் பக்கத்துல போட்டோல வச்சுக்கிட்டு சொல்றாரு. சொன்னாராம், சீமான் கூட சொல்லல, சொன்னாராம். என்ன சொன்னாராம்? எங்கள் ஐயா பெரியாரும் அண்ணாவும். இன்னைக்கு அதே சீமான் என்ன சொல்றாரு? நாங்க என்ன இந்த அண்ணாத்துறை வழியில வந்தோம்னு நினைச்சீங்களாடா அப்படின்னு. இல்ல சார், பெரியாரினுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், சில விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கு அது அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்க அப்படி சொல்லிட்டு போங்க. நீங்க அப்படி சொல்லலையே. பெரியார் யாருன்னு கேட்குறீங்களா இப்போ திடீர்னு? ஈவேரான்ட்டீங்களே, பெரியார்னு கூட சொல்லியா, ஈவேராங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களே. உங்க கட்சிக்காரங்களாம் டிவியில் ஈவேரான்லாம் பேசுறாங்க. இவ்வளவு ஹெச் ராஜா ஈவேரான்னு பேசினாரு. ஈவேராங்கிறது பேர் தானு கேட்குறாங்க. தப்பு இல்லை, அதனால தான் கேள்வி வச்சு உங்க பேர் சைமன் தானே. கோவம் வருது, வானத்துக்கு முன் குவிக்கிறீங்க சார். சைமனாகவே இருந்து உங்களால் தமிழ் சமூகத்துக்கு சேவை செய்ய முடியாத, நான் அது மட்டும் கேட்குறேன். அப்துல் கலாம் தானே சார், அப்துல் கலாமாக இருந்தானே நம்ம நாட்டுக்கு சேவை செய்தார். பண்ணாங்கல்ல, ஒன்றும் தப்பு இல்லையா? யாராவது வந்து மதம் பார்த்தாங்களா? இல்லை சார், ஏன் பர்சனலாக அது போகும் சார்? என்ன சார் நீங்க கேட்டதுனால சொல்றேன், நான் பெர்சனலா எதுவுமே பேசலையே. இல்ல ஈவேராங்கிறது பேர், அதனால தானே சொல்றேன். அதனால சொல்றேன் சார், அதனால தானே சார் நானும் சொல்றேன். உங்க பேர் சைமன் தானே? இல்லை நான் என்ன சார் வேற சார், அபூபக்கர் சொன்னா நீங்க சொல்லலாம் சார், நீங்க அவதூறு சொல்றீங்கன்னு. நான் சீரியஸா கேட்குறேன். நான் அவர் பேரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு? எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் ஆயிருக்கு? ஏன்னா எனக்கு திருப்பி புரியவில்லை. நீங்க பெரியாரா ஈவேரான்னு சொல்லுவீங்க, உங்க பேரை சொன்னா கோவம் வந்துருது. இது லாஜிக்கே இல்லை தேவேந்திரன். நான் என்ன சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன், உங்களை அப்படி யாராவது சொல்லி சொன்னாங்க, நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். அப்படி இப்போ கூட நான் சீமான், திருவாளர் சீமான் தான் பேசுறேன். உங்களை சொன்னா கோவம் வருது இல்லைங்கிறேன் நான், இல்லையா? உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா, சாவின் கடைசி நிமிடம் வரை மூத்திரச்சட்டியோடு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய பெருந்தலைவனை நீங்க பேசும்போது எங்களுக்கு கோவம் வராதா? லாஜிக் இது. நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, பெரியார் அண்ணாவை பார்த்து தான் நாங்கள் போராட வந்தோம்னு சொன்னார்ல, அது உண்மையா இல்லையா சொல்லுங்க. என்கிட்ட இப்போ இருக்கு, நான் வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். இப்போ ஏன் திடீர்னு மாற்றி பேசுறீங்க? என்னிடம் சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் ஐயா கலைஞரை மட்டும் விமர்சிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். நான் விமர்சிக்க மாட்டேன். அவருடைய தமிழ் உணர்வால் வளர்ந்தவர், அவர் ஊட்டிய உணர்வு, அவருடைய குடும்பம். இப்படி பேசுனது யாரு? கடந்த காலங்களில் பல கட்சி தலைவர் இல்ல சார், பல கட்சி தலைவர்களோ இன்னொருத்தரை பத்தி பேசியிருக்காங்க, கடுமையா விமர்சிச்சு குற்றவாளின்னு சொன்னவங்க எல்லாம் நண்பர்களாயிருக்காங்க, அமைச்சர்களாயிருக்காங்க, பல விஷயங்களும் நடந்தது. மாத்தி எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க, நல்ல தயவுசெய்து புரிஞ்சுக்க. நானே உடச்சி பேசுவேன். இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை உடச்சி பேசுவோம். வைகோ திமுகவோடு முரண்பட்டிருக்கிறார், ரைட்டா? ஆனால் பெரியாரோடும் அண்ணாவோடும் திராவிட சித்தாந்தத்தோடையும் முரண்படல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர்கள் யாரும் திராவிட சித்தாந்தமே தப்புன்னு பேசல, பெரியாரே தப்புன்னு பேசல, சங்கி நண்பன்னு பேசல. கூட்டணி வைத்த காலகட்டத்திலும் பாஜகவின் கொள்கைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலைஞருக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு, அதில் உறுதியாக இருந்தார். சேசுந்தர திட்டத்தை நிறைவேற்றி ஆகணுங்கிற முடிவில் இருந்தார். ராமர் பாலம்னு சொன்ன போது ராமன் எந்த பொறியியல் கல்லூரி படித்தான்னு கேட்டவர் கலைஞர் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, அதில் இருந்தாங்க. அது தப்பா சரியா அதெல்லாம் வேற விவாதம் அவங்க. ஆனால் அதில் இருந்தாங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னு கேட்குறேன். ஒரு நாள் எங்கள் ஐயா அண்ணா அப்படிங்கிறீங்க, ஒரு நாள் எங்கள் ஐயா பெரியார் அப்படிங்கிறீங்க.
இன்னொரு நாள் யார் ஈவேராங்கிறீங்க, இன்னொரு நாள் இந்த களவாணி போய் அண்ணாதுரை மாதிரியாங்கிறீங்க. ஒரு நாள் இந்த மோடி வந்து ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தன்னுடைய மாநிலத்திலே பல லட்சக்கணக்கான கோடிகளை சேர்த்து கடனை அடைத்து வெளிநாட்டு வங்கிகளே வைத்து விட்டாரோன்னா எல்லாம் கைத்தறாங்க. அடுத்த நாள் நரேந்திர மோடியால் எல்லாம் நாசமாக போச்சுங்கிறீங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சா ஐயா மோடி எனக்கு எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாருங்கிறீங்க. என்ன எனக்கு உண்மையிலே புரியலது. கூட இருக்கான்லாம் என்ன லட்சத்தில் இருக்கான், என்னத்தை சொன்னாலும் கைத்தட்டான். எங்கள் ஐயா பெரியார் அப்படின்னப்போ இதே கூட்டம் தான் கைத்தட்டுச்சு. பெரியார் யாரடா எங்களுக்குன்னு கேட்காரு, அதுக்கும் கைத்தட்டுறான். எங்கள் ஐயா அண்ணா யாரா அண்ணாதுரை. சுயமாக சிந்திக்கவே மாட்டீங்களா நீங்கள்? கோபம் வருதா இல்லையா? இப்போ நீங்கள் மாவீரர் தினம் நடத்துனீங்கல்ல, மாவீரர் தினத்தில் நீங்கள் என்ன பேசணும் சொல்லுங்கள், என்ன பேசணும்? மாவீரர் தினமா என்ன தேவேந்திரன் தயவுசெய்து சொல்லுங்கள். உண்மையிலே எங்கிட்ட கேட்குறீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிலங்க. இல்லை நான் தான் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஈழத்தில் தனி ஈழத்திற்காக போராடி உயிர் நீத்த போராளிகளுக்கு மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த முடியாது அதானே? அங்கே உங்களுடைய தேவை என்ன? தனி ஈழத்தை பற்றி பேசுறது அதானே? அப்போ தனி ஈழத்தை பற்றி நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? ஐநா பொதுமன்றத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பு கொண்டு வாங்க, அந்த மக்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்க போகிறார்களா அல்லது தனி ஈழம் வேண்டும் என்று இன்னமும் கேட்கப் போகிறார்களா? அந்த பொது வாக்கெடுப்பை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். ஒன்றிய அரசை நான் வலியுறுத்துகிறேன். ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் என்ன செய்யணும்? தமிழ்நாடு இப்படி இல்லாம பேச இதானங்க பொலிட்டிக்கல், இதானங்க பொலிட்டிக்கல். இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வரணும் ஐநா சபையில். இதை ஏன் நான் கேட்கிறேன்? இந்த ஒன்றிய அரசு இந்திய அரசு அதை செய்ய மறுக்கிறது. இதெல்லாம் தானே நீங்கள் பேசணும். அண்ணன் வருவேன், காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு முட்டையும் பாலும் உடச்சி கொடுத்துட்டு பள்ளியோடம் போ. முட்டையும் பாலும் எத்தனை நாளைக்கு நாங்கள் இந்த முட்டை கதை, அவிச்ச முட்டை, ஆம கறி, அடுப்பு கறி, ஆட்டுக்கறி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஹோட்டல் நடத்துறீங்களா இல்லை கட்சி நடத்துறீங்களா? டிஷ்ஷாக சொல்கிறீங்களா? சிக்கன் 65 ஒரு போராளியா இல்லை ஸ்டார் ஹோட்டல் செஃப்பா? என்ன சார் சார் அங்கே என்ன பேசணும்? அங்கே என்ன பேசணும்? மக்களோட கனெக்ட் ஆகிறது, நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அங்கே என்ன பேசிக்கணும்? மாவீரர் தினத்தில் என்ன பேசணும்? அதை தானே பேசணும். அங்கேயும் போய் நீங்கள் இதை தான் பேசுறீங்க. ரஜினிகாந்தை இவங்க அளவுக்கு தரக்குறைவாக பேசியது யாராவது உண்டா சார்? மனசாட்சிப்படி பேசுங்க சார். நீங்கள் ரஜினிகாந்தை விமர்சிக்கலாம் சார், தப்பு இல்லை சார். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ரஜினியுடைய மகளை நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. வீடியோ ஆதாரம் இருக்குது. இன்றைக்கி வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க அவர் அரசியலில் சூப்பர் ஸ்டார், நான் அவர் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார், நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்க. ரஜினிகாந்த் பார்த்தது தான் ஒரு பதற்றம் மற்றவர்களுக்கெல்லாம் வந்துருச்சோ? யாருக்கும் வரல. இவர் போய் ரஜினியை பார்த்ததில் ஒரே ஒரு ஆள் தான் பதட்டமானார், அது ரஜினிகாந்த். வெளியில் போய் என்னென்ன சொல்ல போகிறாரோ தெரியலன்னு அழைக்காமல் எப்படி இவர் போய் பார்க்க முடியும்? போய் பார்த்துட்டா சார். இப்போ பதட்டமாக இருக்குமா இல்லையா? பாரு இப்போ நீங்கள் இது சார் இன்னும் 5-10 வருஷம் கழிச்சு ரஜினியை பற்றி என்னென்ன கதை சொல்ல போகிறான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்துக்கு எவ்வளோ திக்குன்னு இருக்கும். அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை மடியில் படுக்க வைத்து எனக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து காஃபி நல்லா இருக்குன்னாரு. நான் வேண்டானே, என்னை மடியில் தூக்கி உட்காந்து வச்சுக்கிட்டாரு. உட்காந்து வச்சுட்டு ஃபில்டர் காஃபி ஆற்றி அவரே உசுன்னு ஊதி எனக்கு ஊட்டி விட்டார். அந்த நினைவுகள் அதில் அண்ணன் காப்பி ரொம்ப சூடாக இருக்குன்னு சொன்னேன், அண்ணனே ஊதி எனக்கு கொடுத்தாரு மாதிரி ஏதாவது சொல்லுவார்ல. இப்போ ரஜினிக்கு பீதியாக இருக்குமா இல்லையா? அல்ல, ரஜினிகாந்த் அவர் சந்தித்ததில் ஒரே ஒரு ஆளுக்கு பதட்டம் இருக்கும், அது ரஜினிகாந்த். இன்னொரு பக்கம் சார், விஜய் அவர்கள் அந்த பனையூருக்கு அழைத்து மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுத்தது, தம்பி அதை செஞ்சுருக்கிறதே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தார். ஏன்னா போனால் நிஜமாலுமே கூட்ட நெரிசல் வரும், அது பிரச்சனை தான், அதை உணர்ந்து இப்படி செஞ்சதே ஒரு பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்லியிருக்காரு. அது ஏன்னா அடுத்த கேள்வி செய்தியாளர் என்ன கேட்பாங்க, நீங்கள் போனீங்களா? இப்போ இவர் இப்படி சொல்லிட்டாரு வைங்களேன், களத்துக்கு போய் செய்யணும்னு இவர் ஒருவேளை சீமான் சொன்னார்னா அடுத்த கேள்வி செய்தியாளனும், சரி நீங்கள் ஏன் களத்துக்கு போகாதவரா என்ன சார்? சென்னையில் போன வருஷம் மழை வெள்ளத்தில் கூட, போன வருஷம் இல்லை 2015 போனார். இல்லை சார், போன வருஷம் நான் இன்டர்வியூ எடுத்தவரை களத்தில் நிவாரணம் கொடுக்கும்போது வச்சு. சரி, இந்த வருஷம் எங்கே போகல? 2015 போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனார். சரியா, இந்த வருஷம் ஏன் போகல? விழுப்புரத்துக்கு ஏன் போகல? போவார் சார், மேபி இருக்கலாம், வேற திட்டங்கள் இருக்கலாம், அந்த கேள்வி வரலாம். ஓகே. இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை அவர்களையும் அவருடைய இந்த பொலிட்டிக்கல் படிப்புக்கு பிறகு போயிட்டு வந்த பிறகு ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, பேசுகிறாரு, அது தெரியுதுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதெல்லாம் கோட்வேர்டு அக்செப்டட். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? ஒரு தம்பியை பாராட்டுறதா இல்லை அவருடைய மதிப்பிடுறதா வைக்கக்கூடாதா? அண்ணாமலை இது லண்டன் படிப்பை முடிச்சுட்டு வந்த பிறகு அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசினார். அந்த கூட்டத்துக்கு பிறகு இப்போ சீமான் என்ன சொன்னார் சொன்னீங்க, திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் முன்ன விட மெச்சூர்டாக சிறப்பாக பேசுகிறாரு, பாராட்டியிருக்காரு. வெரி குட். அண்ணாமலை என்ன பேசினார் தெரியுமா?
கோவை கொடிசி அரங்கில் அண்ணாமலை பேசுகிறார். தமிழ்நாடு மக்கள் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். வட தமிழ்நாடு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவ்வளோ போராடிட்டு இருக்குது. அமைச்சர்கள், முதலமைச்சர், எல்லா அதிகாரிகளும், அரசு நிர்வாகமும் களத்தில் நின்று அவர்களை கண்ணீரின் துடைக்க போராடி கொண்டிருக்கிறது. அப்போ அண்ணாமலை கோவையில் ஏசி ஹாலில் உட்காந்துட்டு பேசுகிறார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டே தீர வேண்டும். திமுக அரசு தான் அனுமதி கேட்டு கொடுத்துச்சுன்னாரு. ஆதாரத்தோடு நிறுவினீங்க. அதிமுக அனுமதி கொடுத்த ஆதாரத்தை எடுத்து திமுக போட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. திமுக எதிர்க்கிறது. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். ஒரு வாதத்திற்கு ஒருவேளை திமுகவே சொல்லி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்கு மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து பின்வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட இது பாராட்டத்தக்க தானே. உங்களை மாதிரி விவசாயிகளை கொன்று துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு புள்ளி ஒரு கமா மாறாதுன்னு சொல்கிறது அல்ல ஆட்சி. அது அல்ல ஜனநாயகம். ஒரு வாதத்துக்கு வர்றேன். திமுக அதை கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு வாதத்திற்கு அப்படி வைத்துக் கொண்டால் கூட இன்னைக்கு மக்களின் போராட்டத்துக்கு ஒரு அரசு மதிப்பு கொடுக்குதுல்ல. நீ என்ன பேசுன? டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தே தீர வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்க்கிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பேசுனீங்க. இதுதான் அறிவார்ந்த பேச்சு என்று சீமான் சொல்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? சீமான் தமிழின விரோதியாக மாறிட்டார்னு சொன்னது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேண்டும் என்று பேசுகிறார் அண்ணாமலை. அடுத்த நாளே சீமான் அறிவார்ந்து பேசுகிறார் தம்பி அண்ணாமலைங்கிறார். அல்லது சீமான் சொல்லணும், அண்ணாமலையினுடைய எந்த பேச்சில் அறிவு பொங்கி ஒளிஞ்சதை இவர் பார்த்தாருன்னு சொல்லணும் நமக்கு. இந்த இடத்துல அவர் சொன்னார் பாருங்க, அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லணும்ல. அண்ணாமலை பேசணும், அது ஒன்று தான். பெரிய மீட்டிங் சொல்லுங்க. அப்போ ஸ்டெர்லைட்டில் 11 பேர் செத்துருக்கான் துப்பாக்கி சூடுனில். அந்த ஸ்டெர்லைட் தமிழ்நாட்டுக்கு அவசியம், அதை மூடுனது தப்புன்னு அண்ணாமலை பேசுகிறாரு. அது அறிவார்ந்த பேச்சு என்று சீமான் சொல்லுகிறார் என்று சொன்னால் சீமானுடைய யோக்கியதை என்னங்கிறத தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளட்டும். அதுதான் நம்ம அதில் என்ன சொல்கிறது. நன்றி சார், உங்களுடைய கொஞ்சம் பண்ணதோட மிக்க நன்றி. எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.